ஒன் டு ஒன் ஆன்மீக நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நம்ம சேனலில் தொடர்ந்து சுவையான ஜோதிட நிகழ்ச்சிகளை பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறது பூரம் நட்சத்திரத்தில் 9 கிரகங்கள் இருந்தால் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம். பூரம் அப்படின்னு சொன்னாலே தமிழில் கணை அப்படின்னு பேர். கணை அப்படிங்கிறது அம்பு தானே, கிட்டத்தட்ட அம்பு தொடுக்கிறது. அதாவது பார்த்திங்கன்னா காதல் கணை தொடுக்கிறதுல ஆரம்பித்து குறிபார்த்து தாக்கும் வேட்டைக்காரன் மாதிரி இதுக்கு பார்த்திங்கன்னா பூர நட்சத்திரத்துக்கு வச்ச குறி தப்பாது அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அது மாதிரி பூர நட்சத்திரம் ஒரு விஷயத்தை டார்கெட் பண்ணிட்டா கண்டிப்பாக அந்த டார்கெட்டை அச்சீவ் பண்ணாமல் விடாதுங்கிறது முதல் பார்வையாக தெரிஞ்சுக்கணும். இந்த பூரம் அப்படின்னாலே பார்த்திங்கன்னா ஒரு வகையில் அது எலியாக எடுத்துப்பாங்க, இன்னொரு வகையில் அதுக்கு பெருச்சாலின்னு பேர். நிறைய இந்த மாதிரி அதுக்கான காரகத்துவங்கள் நிறைய இருந்தால் கூட பூர நட்சத்திரம் அப்படிங்கிறது சிம்ம ராசியில் தானே வருது. மேக்சிமம் பார்த்திங்கன்னா பூர நட்சத்திரத்தில் பெரும்பாலானவர்கள், எல்லாரும் அப்படின்னு எடுத்துக்க முடியாது, பெரும்பாலானவர்களுக்கு காதல் திருமணம் பெரிய அளவுக்கு கைகூடும். அடுத்தவர்களை ஈர்க்கக்கூடிய சக்தி, மாற்று பாலினத்தை ஈர்க்கக்கூடிய சக்தி அவர்களுக்கு நிரம்ப இருக்கும். இது யார் யாருக்கு இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சந்திரனுடைய நட்சத்திரத்தில் சுக்கிரன் இருந்தாலும் சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் சந்திரன் இருந்தாலும் இந்த தன்மை இருக்க தான் செய்யும். அதனால் பூர நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பெரும்பாலானவர்களுக்கு காதல் திருமணம் நடக்கும். அப்படி இல்லைன்னா கூட விருப்ப திருமணம், ஏற்கனவே ஒருத்தர் பார்த்து பழகி இருக்கிறவங்களுக்கு திருமணம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ரேர் கேசஸ் தான் அரேஞ்ச்டு மேரேஜ் அதிகமாக நடக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது அப்படின்னு எடுத்துக்கலாம். பூர நட்சத்திரத்துக்கு பல்வேறு தன்மைகள் சொல்லுவாங்க. வாழ தெரியாத பூரம் அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. அதை குறிபார்த்து அடிக்குமே தவிர அந்த குறிபார்த்து அடிச்சுட்டு அது தேவையானதை அதை அனுபவிக்க முடியுமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா சற்று குறைவான தன்மை உள்ளவர்கள். அதாவது சில நேரங்களில் பார்த்தீங்கன்னா நமக்கு தேவையான கிடைக்கக்கூடிய விஷயங்கள் கூட சில வரட்டு கௌரவத்தில் வேணான்னு சொல்லிட்டு தவிர்த்துடுவோம் இல்லையா, அந்த மாதிரி பார்க்கும்போது வாழ தெரியாத பூரம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது எல்லாருக்கும் பொருந்தாது, பட் அந்த தன்மை இருக்கும். என்னதான் உலகமே நம்ம காலடி விழுந்தால் கூட நமக்கு பிடிச்சா தானே அதை எடுத்துப்போம். அந்த மாதிரி தன்மை சுயகௌரவம் அதிகமாக பார்க்குறவங்க அந்த பூர நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் அதிகமாக இருப்பாங்க. பூர நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வயிறு சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் அவங்களுக்கு இருக்கும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். தாமதமாக திருமணம் செய்தவர்கள் இருப்பாங்க. அந்த குடும்பத்தில் பார்த்தீங்கன்னா சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இப்போ ஆவரேஜாக 25-26 வயசுக்கு மேலே கல்யாணம் பண்ணுறோன்னா 30-32 அந்த மாதிரி வயசு பார்த்தீங்கன்னா இந்த தாமதமாக திருமணம் செய்தவர்களும் இந்த குடும்பத்தில் இருப்பாங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். அதே போல் அறுவை சிகிச்சை செய்து கொண்டவர்கள், ஏதாவது ஒரு காரணத்தினால ஒரு அறுவை சிகிச்சை, சில பேருக்கு பார்த்திங்கன்னா தொண்டையில் சதை வளர்ந்துருக்குன்னு ஒரு அறுவை சிகிச்சை பண்ணிக்கலாம். இல்லை இந்த குடல் வால் அந்த மாதிரி ஏதாவது ஒரு வகையில் ஒரு அறுவை சிகிச்சை பண்ணவர்களும் அந்த குடும்பத்தில் இருப்பார்கள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். பூரத்தை பொறுத்தவரை எப்படின்னா அவர்களை பொறுத்த வரைக்கும் அவர்கள்ட்ட ஒரு டீமுக்கு தலைமை இருக்கக்கூடிய ஒரு வேலையை நம்ம கையில் கொடுத்துட்டோம்னா அவங்களுக்கு பார்த்திங்கன்னா அவங்களுக்கு பேர் தான் பெருசாக வேணும். அவங்களுக்கு நீங்கள் தான் செய்ய முடியும் அப்படின்னு நம்ம அவங்கள்ட்ட கொடுத்துட்டோம்னா அவங்க என்ன பண்ணுவாங்க, தலைமை ஏற்று அணி திரட்டுறது அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, இந்த அணி திரட்டுவது தலைமை ஏற்பதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இயல்பாகவே அந்த குணம் இருக்கும். அதே போல் நம்மளோட கௌரவம் கெட்டு போகும் அப்படின்னு சூழ்நிலை நினச்சாங்கன்னா என்ன தான் வசதி வாய்ப்புகள் வந்தாலும் என்ன தான் பதவிகள் வந்தால் கூட அதை பெரிய அளவுக்கு ஏற்றுக்காத தன்மையும் அவர்கள்ட்ட இருக்குங்கிறத நம்ம மறந்துடுறோம். அதாவது பொதுவாக பூர நட்சத்திரத்தில் அதிகமாக பிறந்தவங்க பல பேர் பார்த்திங்கன்னா சுயகௌரவம் பார்க்குறவங்களாக இருப்பாங்க. என்ன தான் வசதி வாய்ப்புகள் வந்தால் கூட இந்த வசதி வாய்ப்புகள்னால நம்ம சுயமரியாதை பாதிக்கப்படும். அதாவது எப்படின்னா இது தேவையில்லாத ஒரு செல்வம் தேவையில்லாத நபர்கள்ட்டேருந்து நமக்கு கிடைக்குது, இதனால் நமக்கு கெட்ட பேர் வரும் அல்லது இதனால் நமக்கு பாவம் சேரும் அப்படிங்கிற திங்கிங் நிறைய பேருக்கு இருக்கும். அதனால் என்ன பண்ணுவாங்க, நிறைய பேர் பார்த்திங்கன்னா தனக்கு கிடைக்கக்கூடிய வசதி வாய்ப்புகள் இந்த புகழ் பதவி பொறுத்த கூட சில நேரங்களில் அவங்களே தவிர்த்துருவாங்க. அதனால் அது உண்மையில் மனசாட்சிக்கு பயந்து மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு நடப்பவர்களாக தான் இருப்பாங்க. ஆனால் வெளியாட்களுடைய பார்வையில் பார்த்திங்கன்னா ஏதோ வாழ தெரியாத மனுஷன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்கள்ல, அதனால் நினைக்கக்கூடாது. வாழ தெரியாத பூரம்ங்கிறது அதுக்கு தான். வாய்ப்புகளை தவற விடுவார்கள். தவற விடுறதுனா மனசுக்கு பிடிச்சாதானே ஏற்றுக்க முடியும். ஏன்னா இவங்க எல்லாருமே பார்த்திங்கன்னா மனசாட்சிக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய மனிதர்கள் அதிகமாக இருப்பாங்க. அடுத்தது இதை எலியோட வடிவம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, எலி பார்க்குறதுக்கு ரொம்ப சின்னதாக தான் இருக்கும். அதை போய் நம்ம சீக்கிரமாக அடிச்சிட முடியுமா? சீக்கிரம் அடிக்க முடியாது. அப்போ அது ஏதாவது ஒரு பொருளை வேட்டையாடும் கடிச்சு வைக்கணும்னால அடிக்க முடியாதுல்ல. அதனால் எலி போல அவங்க என்ன பண்ணுவாங்க, யாரும் நுழைய முடியாத கோட்டையில் சர்வசாதாரணமாக நுழைஞ்சு ஓடி போயிட்டு வந்துடுவாங்க அப்படிங்கிறது அதுக்காகவும் அதை ஒரு அடையாளமாக சொல்லப்படுறதுனால இப்போ பூர நட்சத்திரத்துக்கு இந்தந்த மாதிரியான கேரக்டர்கள்லாம் இருக்குது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். ரைட். இப்போ இந்த பூர நட்சத்திரத்தில் சூரியன் இருந்தால் உடலை கட்டுக்கோப்பாக வைத்து கொள்வதற்கு அவங்க ஆசைப்படுவாங்க. அதாவது வயசான காலத்தில் கூட பார்த்திங்கன்னா ஆரோக்கியமாக அடுத்தவர்கள் துணையின்றி தன்னால் நடக்கணும், ஒவ்வொரு வேலையும் தன்னால் முடிந்த வேலையை எப்போதும் நாமளே பார்த்துக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க.
பூக்களை வந்து அதிகமாக நேசிக்கக்கூடிய ஒரு விருப்பம் இருக்கும். ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் பூன்றது இந்த இடத்துல வந்து தலையை சூடுற பூவை மட்டுமே பார்க்கக்கூடாது. கொஞ்சம் பெரியா இருக்க பூ இருக்குல்ல, கொஞ்சம் பெரிய சைஸில் இருக்கக்கூடிய பூ, செம்பருத்தி பூ, அது மாதிரி நாகலிங்கம் பூ, இந்த மாதிரி பார்த்திங்கன்னா பெரிய சைஸில் இருக்கக்கூடிய பூக்களை வந்து அவங்க பார்த்திங்கன்னா நின்று ரசிச்சிட்டு இருப்பாங்க. அவர்களுக்கு வந்து அந்த ஒரு கேரக்டர் இருக்கும். பூர நட்சத்திரத்தில் சந்திரன் இருந்தால் இவங்க வந்து எளிதில் காதல் வயப்படக்கூடியவர்களாக இருப்பார்கள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அதே போல் அடிக்கடி உணர்ச்சி வசப்படக்கூடியவர்களாகவும் இருப்பாங்க. சில விஷயங்கள்லாம் பார்த்திங்கன்னா அவசரப்பட்டு செஞ்சுருவாங்க, ஏண்டா செஞ்சேன்னு சொல்லிட்டு பின்னாடி வருத்தப்படுவாங்க. அதே சமயத்தில் நியாய தர்மங்களுக்கு கட்டுப்படுறவங்களாக கூட இருப்பாங்க அப்படிங்கிறதையும் மறந்துடக்கூடாது. அதாவது வந்து எப்படின்னா சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் வந்து சந்திரன் போய் உட்காரும்போது நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா இந்த படைப்பாற்றல் அதிகமாக இருக்கும். அதாவது வந்து ஒரு நல்ல கவிஞராக இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அவங்க எழுதுகிற கவிதைகள் அத்தனையும் பார்த்திங்கன்னா அதை நம்ம படிக்க படிக்க நம்ம மனசை விட்டு அகலவே அகலாது. ஒரு நல்ல எழுத்தாளராக இருந்தாங்கன்னா அந்த எழுத்துக்கள் அவங்க வந்து அந்த எழுத்துக்களுக்கு எந்த இடத்துல என்ன வார்த்தையை போட்டு எழுதுறதுங்கிறாங்கல்ல அதுபோல் எடுப்பாங்க. சில பேர் வந்து பார்த்திங்கன்னா நிறைய இந்த கல்வெட்டு ஆராய்ச்சியாளர்கள் வரலாறில் பல விஷயங்கள் வந்து அவங்கவுங்க யூகத்தில் எழுதின வரலாறுலாம் அடித்து உடைச்சிட்டு பர்ஃபெக்டாக எழுதுகிறாங்கல்ல, அந்த மாதிரி ஆட்களும் இந்த பூர நட்சத்திரத்தில் பிறந்தவங்க நிறைய பேர் இருப்பாங்க. இதுலேயும் பார்த்திங்கன்னா அடுத்தவர்களை கவரக்கூடிய ஏதாவது ஒரு சக்தி வந்து இவர்கள்ட்ட இருக்கும். குறைந்தபட்சம் உண்மை பேசுகிறவங்களாக இருப்பாங்க. தனக்கு என்ன பாதிப்பு வந்தால் கூட பரவாயில்ல, உண்மையை விட்டு நழுவக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்கல்ல, அப்பேற்பட்ட மனிதர்களும் பூர நட்சத்திரத்தில் அதிகமாக இருப்பாங்க. அடுத்து பூர நட்சத்திரத்தில் செவ்வாய் இருந்தால் எந்த அளவுக்கு வந்து மென்மை இருக்கோ அந்த அளவுக்கு முரட்டுத்தனமும் இருக்கும். அதாவது சொல்லுவாங்கள்ல, நெஞ்சில் வீரமும் இருக்கும் ஈரமும் இருக்குன்னு சொல்லிட்டு, அதாவது என்ன பிரச்சனைன்னா கூட அதை தைரியமாக எதிர்கொண்டு போராடி நின்று பண்ணுவாங்களே தவிர, அதே சமயத்தில் யாராவது பாதிக்கப்பட்டால் பார்த்திங்கன்னா ரொம்ப மனசு இறங்கிடும். சில பேருக்கு சொல்லுவாங்கள்ல, ரத்தத்தை பார்த்தாலே மயக்கம் வரும்னு சொல்லிட்டு, சிம்மம்ங்கிறது எல்லாத்தையும் வலிமையாக தாக்கி எதிர்கொண்டு போராடுறது இருந்தால் கூட இரக்க சுபாவத்தில் தன்னையும் வந்து இழந்துருவாங்க. சில நேரங்களில் சில துன்பங்கள் வரும்போது பார்த்திங்கன்னா அடுத்தவங்க கஷ்டப்படும் பார்த்தீங்கன்னா இவங்க எழுதுருவாங்க. சினிமாவிலேயே இல்லை வந்து சீரியல்லே பார்த்திங்கன்னா அந்த நெஞ்சை தொடர காட்சிகள் வரும்போது கண்கலங்குறவங்க வந்து இவங்க தான் அதிகமாக இருப்பாங்க. இவர்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா பூர நட்சத்திரத்தில் செவ்வாய் இருந்தால் அந்த மாதிரி இருக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா அந்த மசாலா பொருட்கள், அதாவது உணவை வந்து பார்த்திங்கன்னா சுவையாகவும் சூடாகவும் சாப்பிட்றதை தாண்டி நறுமணத்தோடு சாப்பிடும் சுவையாக சாப்பிடணுங்கிறது அதிகமாக விரும்புவாங்க. இது வந்து அவங்களுடைய குணமாக இருக்கும். அடுத்து பூர நட்சத்திரத்தில் புதன் இருந்தால் இவர்களுக்கு வந்து இசை மீதான நாட்டம் வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும். அதே போல் எது செய்தாலும் பார்த்திங்கன்னா அதை ரொம்ப கலை நேர்த்தியோடு செஞ்சு முடிக்கிறது. சில பேரோட ஆஃபீஸை பார்த்திங்கன்னா அவ்வளோ பர்ஃபெக்டாக வச்சுருப்பாங்க. சின்ன ஆஃபீஸாக இருந்தால் கூட பார்த்திங்கன்னா உள்ளார நுழைஞ்சோன்னே ஒரு இடமும் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒன்றும் கண்ணுக்கு பிடிச்ச ஒரு நேர்த்தியோடு அமைச்சு வச்சுருப்பாங்கல்ல. இந்த இடத்துல இந்த பொருளை வைக்கணும், இந்த இடத்துல இந்த பூ வைக்கணும், இந்த இடத்துல கண்ணாமூனாலும் தொங்கக்கூடாது, இப்படிலாம் பார்த்திங்கன்னா பூர நட்சத்திரத்தில் புதன் இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா நிறைய இந்த மாதிரி வேலைகள் செஞ்சிட்ருப்பாங்க. அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த பழங்கால இசைக்கருவிகள் இருக்குல்ல, நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன். சில வீட்டில் பார்த்திங்கன்னா இந்த பழங்காலத்து இந்த கிராமோஃபோன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அது இப்போ உபயோகத்தில் நிறைய இடங்கள்ல இருக்காது. ஆனால் அந்த மாதிரி இந்த பழங்கால இசைக்கருவிகள்லாம் சேகரித்து வீட்டில் வச்சுருப்பாங்க. இசை மீது ஒரு நாட்டம் அதிகமாக இருக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா தெய்வீக பாடல்கள், நெஞ்சை உருக்கக்கூடிய பாடல்கள் இருக்குல்ல, சில பேருக்கு கடவுள் இல்லை, இது இல்லை, சாமி இல்லை, இதெல்லாம் சொன்னால் கூட பார்த்திங்கன்னா சில இறைவனுடைய பாடல்கள் ஓடும்போது அந்த ராகத்தில் தன்னை லயித்து நின்று கேட்டுக்கிட்டு இருப்பாங்கல்ல, அந்த மாதிரி பார்த்திங்கன்னா அந்த மாதிரி ராகங்கள்லாம் ரொம்ப ரசித்து பாடல்களை கேட்குற தன்மை இருக்கும். நிறைய பேருக்கு பார்த்திங்கன்னா ஆழ்ந்த இசை ஞானம் இருக்கும். அதுதான் வந்து பூர நட்சத்திரத்தில் புதன் இருந்தால் கிடைக்க வேண்டிய விஷயம். அடுத்து பூர நட்சத்திரத்தில் குரு இருந்தால் என்ன மாதிரியான பலன்களை கொடுக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா இது ரொம்ப வித்தியாசமான பலன்களை கொடுக்கறதா தான் இருக்கும். லட்சுமியும் இருக்கும், சரஸ்வதியும் இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. பணத்தை திரட்டக்கூடிய வழிமுறைகள் நல்லா தெரிஞ்சவர்களாக இருப்பாங்க. அதே சமயத்தில் பார்த்திங்கன்னா அறிவுபூர்வமாய் தன்னை ஒரு இடத்துலையும் அடையாளப்படுத்திக்கிறத வந்து அவங்க தவற மாட்டாங்க. எதை கேட்டாலும் அடுத்தவர்களுக்காக, நமக்காக இல்லைன்னா கூட அடுத்தவர்களை வழி நடத்துறதுக்கு, அவங்க சந்தேகத்தை தீர்க்கறதுக்காக நாம் சில விஷயங்களை தெரிஞ்சு வச்சுக்கணும்னு சொல்லிட்டு நிறைய புத்தகங்களை படிக்கிற பழக்கம் இருக்கும். அதே போல் வந்து சும்மா அதுக்குன்னு சொல்லிட்டு நமக்கு அதுதான் இருக்கும்னு சொல்லிட்டு இருக்கிற இடத்த வந்து தூய்மையாக இருக்கணும். இந்த ட்ரெஸ் எல்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப நீட்டாக போடணும் அப்படின்னு விரும்புவாங்க. அயனிங் குறையாமல் போடணும். இந்த இதில் சில பேர் பார்ப்பாங்க, சட்டை நல்லா இருக்குது, இதுதான் எல்லோரும் போட்டுட்ருக்காங்க, நம்ம போட மாட்டாங்க. நம்ம உடம்புக்கு நம்மளோட நிறத்துக்கு இந்த ட்ரெஸ்ஸு சரியாக இருக்குமான்னு பார்த்து ரொம்ப சூஸ் பண்ணி எடுக்கிறாங்கல்ல, அவர்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கேரக்டர் தான் இருக்கும். அடுத்து பூர நட்சத்திரத்தில் சுக்கிரன் இருந்தால்
இதுவும் வந்து ஒரு அற்புதமான விஷயந்தான். இவர்கள் தான் பார்த்திங்கன்னா ரொம்ப கலை நேர்த்தியோடு இருப்பாங்க. அதாவது சிம்ம ராசியே பார்த்திங்கன்னா நம்ம சிங்கம் மாரி கம்பீரமாக முரட்டுத்தனமாக இருக்குன்னு சொல்கிறாங்கல்ல, அவர்களுக்கு இருக்கக்கூடிய அழகியல் நோக்கு வந்து மற்ற ராசிகளுக்கு உண்மையிலே குறைவு. இன்னும் சொல்லப்போனால் பார்த்திங்கன்னா ரிஷபராசி துலாம் ராசியை விடலாம் இவங்களுக்கு கலை நேர்த்தி வந்து பல இடங்களில் வந்து அதிகமாக இருக்கும். அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த பர்ஃப்யூம்ஸை வந்து ரொம்ப அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. எல்லா இடத்துலையும் பார்த்திங்கன்னா பூச்செடிகளை வந்து அதிகமாக நேசிக்கிறவங்க வந்து இவங்க அதிகமாக இருப்பாங்க. இயற்கை காட்சிகள் அதிகமாக ரசிக்கிறவங்கன்னா கூட இந்த ஊட்டி மாதிரி மலை பிரதேசங்களில் பார்த்திங்கன்னா விதவிதமான பூக்கள் பூத்துருக்குல்ல. இன்னும் நிறைய பேர் சொல்லுவாங்க 12 வருஷத்துக்கு ஒரு தடவை தானே குறிஞ்சி மலர் பூக்குது அப்படின்னு சொல்லி டிவியில் தான் பார்க்குறோம் அப்படின்னு நினைக்க மாட்டாங்க. அதை போய் ஒரு தடவை பார்த்துட்டு வரணும் அப்படின்னு நினைப்பாங்க. செலவானாலும் பரவாயில்ல, அதை போய் ஒரு தடவை பார்த்துட்டு வரணும் அப்படின்னு நினைப்பாங்கல்ல. அதே போல் பார்த்திங்கன்னா நல்ல திரைப்படங்களை வந்து பார்த்திங்கன்னா அது எனக்கு இவர் நடித்தா தான் பிடிக்கும், அவர் நடித்தா தான் பிடிக்கும் அப்படிலாம் கிடையாது. ஒரு நல்ல திரைப்படம் எங்கே இருந்தாலும் தேடி போய் பார்க்குற பழக்கம் இருக்கும். இல்லாட்டி அதுக்காக நேரம் ஒதுக்கி பார்க்குற பழக்கமும் இருக்கும். இதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த சுக்கிரனுடைய கேரக்டர்ஸ் எல்லாமே அதில் கிட்டத்தட்ட வரும். அதுக்குன்னு சினிமான்னா சுக்கிரன் மட்டும் அப்படின்னு நினச்சிக்க முடியாது. கலைகள் 63 கலைகளுக்கும் சுக்கிரன் தான் அதிபதி. அப்போ சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் சூரியனோட வீட்டில் சுக்கிரனே உட்காரும்போது என்னென்னா ஒரு அரச சபையில் ஒரு இசை நிகழ்ச்சி நடந்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இருக்கணும் அவங்களுக்கு ஒன்றும் அந்த தன்மை வந்து அவங்க ரொம்ப ரசிக்கிறவங்களாக இருப்பார்கள். அடுத்து பூர நட்சத்திரத்தில் சனி இருந்தால் என்ன மாதிரியான பலன்கள் கொடுக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது எதில் அணுகுனாலும் சரி, எதில் காலடி வச்சாலும் சரி, அதிலிருந்து என்ன லாபம் கிடைக்கும் அப்படிங்கிற தன்மை வந்து அவர்களுக்கு ரொம்ப அதிகமாக இருக்கும். அதனால் வந்து எல்லாத்தையுமே வந்து அவங்க லாப நோக்கத்தோடு பழகிறவங்க அப்படின்னு நினைக்கக்கூடாது. எல்லாத்துலேயும் லாபம் பார்க்குறவர்கள் தான். அதே சமயத்தில் அந்த கிடைக்கக்கூடிய லாபத்தை தான் மட்டுமே அனுபவிக்க மாட்டாங்க. எல்லாத்துலேயும் எது செஞ்சாலும் அதில் லாபம் வரணுங்கிறது கடும் முயற்சியாக ஈடுபடுவாங்க. அப்படி கிடைக்கக்கூடிய லாபத்தை தான் மட்டும் எடுத்துக்கோவலாம், மற்றவர்களுக்கும் கொடுக்குறாங்கல்ல, அந்த தன்மை வந்து அவர்களுக்கு அதிகமாக இருக்கும். அடுத்து பூர நட்சத்திரத்தில் ராகு இருந்தால் அவர்களை பொறுத்தவரை என்ன பார்த்திங்கன்னா, இப்போ படம் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூட பிரம்மாண்டமான படம் தான் எடுப்பாங்க. எப்போதுமே பார்த்திங்கன்னா எந்த இடத்துக்கு போனாலும் இந்த டாப் லெவல் பொசிஷன் நாற்காலியில் உட்காந்து மற்றவர்களை கமெண்ட் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்லுவாங்கள்ல, அதற்கு வந்து அவங்க தன்னை தயார்படுத்திக்குவாங்க. 10 பேர் இருந்தால் கூட சரி, அந்த இடத்துல வந்து சொல்லுவாங்கள்ல, புலிக்கு வாலாக இருக்கிறத விட எலிக்கு தலையாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க தெரியுமா. அந்த மாதிரி பூர நட்சத்திரத்தில் ராகு இருந்தால் எங்கே இருந்தாலும் அங்கே இருக்கிற 4 பேரில் நாம் டாப்பில் இருக்கணும், இல்லாட்டி அங்கே இருக்கிற 10 பேரில் நாம் டாப்பில் இருக்கணும். அதுக்கு என்ன தகுதியோ அதை வளர்த்து கொள்வார்கள். அப்போ அதே மாதிரி தன்னையும் ஒரு பில்டப் பண்ணிக்குவாங்க. அதாவது நம்மளை பற்றி நாமளே சொன்னால் நல்லா இருக்காது, நம்மளை பற்றி 4 பேர் பேசுறதுக்கு வேணும்னு அவர்களை வச்சும் பேச விடுவாங்கள்ல. அந்த மாதிரி பார்த்திங்கன்னா பூர நட்சத்திரத்தில் ராகு இருந்தால் அந்த மாதிரி ஒரு தன்மை வந்து அவர்களுக்கு அதிகமாக இருக்கும். பூர நட்சத்திரத்தில் கேது இருந்தால் என்ன மாதிரி தன்மை இருக்கும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இவங்க பார்த்திங்கன்னா அழகான விஷயங்களை அதிகமாக விரும்பினா கூட தன்னை அழகுபடுத்திக்கிறத விட இன்னொரு விஷயத்தை அழகுபடுத்தினா எப்படி இருக்கும், தன்னை விட தன்னோட புள்ள அழகாக இருக்கணும், அவனுக்கு என்ன ட்ரெஸ் எடுக்கணும், அதை போட்டு தன்னோட வீடு நல்லா இருக்கணும், தன்னை விட தன்னுடைய புத்தகங்கள் எல்லாம் நல்லா இருக்கணும். நம்ம வீட்டில் வச்சுருக்கக்கூடிய அலமாரியில் இருக்கக்கூடிய புத்தகங்களில் யாராவது வந்து பார்த்தாங்கன்னா, ஓ இந்த மாதிரி ரொம்ப நல்ல புத்தகங்கள்லாம் நீங்கள் படிக்கிறீங்களா, இதெல்லாம் படித்தா எனக்கு புரியக்கூட இல்லை, நீங்கள் எப்படி இதெல்லாம் இவ்வளோ தெளிவாக தெரிஞ்சுக்கிறீங்க, அந்த மாதிரி ஒன்றுத்துலையும் நுணுக்கமாக இருக்கணும். எல்லாத்துலேயுமே பார்த்திங்கன்னா அழகை தாண்டி அறிவை தாண்டி ஞானத்தை பெறக்கூடிய விஷயங்களில் இவங்களுடைய கவனம் அதிகமாக செல்லும். அதே சமயத்தில் தன்னைத்தானே அழகுபடுத்தி கொள்வதை ரொம்ப விரும்ப மாட்டாங்க. பொதுவாகவே சிம்ம ராசிக்காரங்க பார்த்திங்கன்னா உணவு உடை ரெண்டுத்துலேயுமே பார்த்திங்கன்னா ஒரு இருக்கிற இடம் எல்லாத்துலேயுமே வந்து ஒரு கம்பீரமாகவும் காஸ்ட்லியாக இருக்கணும்னு விரும்புவாங்க. ஆனால் இந்த பூர நட்சத்திரத்தில் கேது இருக்கிறவங்க மட்டும் பார்த்திங்கன்னா இதுக்கு அப்படியே ஆப்போசிட்டாக இருப்பாங்க. அந்த தன்மை எல்லாமே இருக்கும், இருந்தாலும் பரவாயில்ல, ஆறில் எவ்வளோ தண்ணி போனாலும் நம்மளால் கொஞ்சம் தானே குடிக்க முடியும், அந்த மாதிரி வந்து அதை உணர்ந்தவர்களாக அவங்க இருப்பாங்க. இதுதான் வந்து பூர நட்சத்திரத்தில் 9 கிரகங்கள் நின்னால் அதனால் கிடைக்கக்கூடிய பலன். என்ன நேயர்களே, இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் மற்றொரு சுவையான நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.